ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது மன்னார்குடியில் தீம் பார்க் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டாங்க. நாங்களும் உடனே பிளான் பண்ணி பைக் எடுத்துகிட்டு அக்கா பசங்களோட நாங்களும் கிளம்பிட்டோம். அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தாங்க நாங்களும் போகலான்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடி பைக்லேயே போகலான்னு சொல்லிட்டு பைக்கில் பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். தஞ்சாவூர்லேருந்து திருச்சி ரோடு கிட்ட உள்ள தீம் பார்க்கு தாங்க நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்தா அது சமீப காலமாக மூடிட்டாங்களாம். வேற எங்கே போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் டக்குன்னு ஒரு விளாக் ஒன்று பார்த்தா மன்னார்குடிலையும் தீம் பார்க் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. நான் உடனே அக்கா பசங்கிட்ட சொன்னது என்ன, விட்ரா பைக்கை மன்னார்குடிக்குன்னு சொல்லி நாங்கள் உடனே நீடாமங்கலத்தில் ஸ்டாப் பண்ணி டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோங்க. டீ பிரேக் எடுத்துகிட்டு நேராக பார்த்தீங்கன்னா நம்ம மன்னார்குடிக்கிட்ட வந்தாச்சு. ஒரு வழியாக நம்ம எப்படியோ மன்னார்குடி ரீச் பண்ணியாச்சுங்க. மன்னார்குடி ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 5 கிலோமீட்டர் போகிற மாதிரி தான் இருக்குது அந்த தீம் பார்க்குக்கு. இப்போ நம்ம வந்து லொக்கேஷன் போட்டு தான் அந்த தீம் பார்க்கு போகிறோம். அந்த தீம் பார்க்கு நீங்கள் லொக்கேஷன் போட்டாலே உடனே வந்துடுதுங்க அந்த தீம் பார்க்கு. இப்போ லொக்கேஷன் பார்த்து தான் அந்த தீம் பார்க்கு போயிட்டுருக்கோம். மன்னார்குடிலேருந்து 5 கிலோமீட்டருக்கு அடுத்து அந்த தீம் பார்க் கிட்ட நம்ம இப்போ வந்தாச்சு. ஃபேண்டசி அந்த தீம் பார்க் பேர். என்ட்ரன்ஸ் இதாங்க, என்ட்ரன்ஸ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பைக்கு நிற்கிது பார்த்தீங்களா, அங்கே தான் பைக்கு நிப்பாட்டினோம். பைக்கு வந்து பார்க் பண்ணுற இடம். பைக்குக்குலாம் டோக்கன்லாம் கிடையாதுங்க. இது வந்து அவுட்டோர் கேம்ஸ் வச்சுருக்காங்க, இன்டோர் கேம்ஸ் வச்சுருக்காங்க, அப்புறமேட்டு வாட்டர் கேம்ஸ் 3 கேம்ஸுமே வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மன்னார்குடின்னு போட்டு நம்ம மன்னார்குடின்னு போட்டு ஒரு கட் அவுட் மாரி ஒன்று வச்சுருக்காங்க. செங்கமலமும் அங்கே நிற்கிறாங்க ஃபோட்டோவில். அவுட்டோர் கேம்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. அவுட்டோர் கேம்ஸுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு 350 ரூபா. இதேமாரி நம்ம வாட்டர் கேம்ஸ் போனால் வாட்டர் கேம்ஸுக்கும் 350 ரூபா டிக்கெட்டு. நாங்கள் இதில் 2 நிறையா ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம மன்னார்குடின்னு போட்டுருக்கல அதில் 2கிட்டு நம்ம அப்படியே இப்போ உள்ளே போகிறோம். கடைசியில் தான் இப்போ டிக்கெட் கவுண்டர் இருக்குது, வாட்டர் கேம்ஸும் இருக்குது. வாட்டர் கேம்ஸ் தான் நம்ம இப்போ விளையாட போகிறோம். பேக்கேஜாகவும் இருக்குங்க. நீங்கள் பேக்கேஜ் வேணுன்னா பேக்கேஜ் எடுத்துக்கலாம், இல்லை 1 டேக்கு ஃபுல் இது வேணுன்னா ஃபுல் இதுவும் எடுத்துக்கலாம். அதெல்லாம் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே சொல்கிறாங்க. உங்களுக்கு எந்தமாரி பேக்கேஜ் வேணுமோ அந்தமாரி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ டைமிங் பிரகாரம் தான் 4 மணி நேரம் ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 350 ரூபா வாங்குறாங்க. அந்த 4 மணி நேரத்துக்கு 4 மணி நேரம் வந்து நம்ம ஸ்லைடு எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். இதோட சேர்த்து நம்ம இந்த கையில் பேண்டு போடுவாங்களே அதுவும் கொடுக்குறாங்க. அதையும் நம்ம வாங்கி செக்யூரிட்டி நம்ம ஓட்டிட்டு நம்ம பாட்டு உள்ளே போயிட்டே இருக்க வேண்டியதான். உள்ளே போனோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். சின்ன பசங்களாம் விளாட்றதுக்குலாம் சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம் சின்ன பசங்களாம். வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகலாம். லாக்கர் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. லாக்கரு, அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே உள்ளே இருக்குது. லாக்கருக்கு வந்து நம்ம தனியாக 150 ரூபா கொடுக்கணும். 50 ரூபா சார்ஜ் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம போகும்போது வந்து 50 ரூபா எடுத்துகிட்டு மித 100 ரூபா நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. லாக்கருக்கு ஒரு சாவியும் கொடுத்துட்றாங்க நம்ம கையில். போகிற வரைக்கும் நம்ம தான் அதுக்கு பொறுப்பு. நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் வந்து இங்கே வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்லைடு பண்ண எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. 350 ரூபாய்க்கு தேவலான்னு தான் தோணுது. சின்ன பிள்ளைங்களாம் வந்தாங்கன்னா சூப்பராக ஸ்லைட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்லைட்லாம் நல்லா தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பாக ஆள்லாம் நிற்கிறாங்க. ஒன்றும் பயப்படலாம் தேவையில்ல. எல்லா சைடும் கேமராவும் வச்சுருக்காங்க. வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் என் மூச்சவ பேச்சவ பேசணும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ யாரவ யாரவ 100க்கு 100 அவ்வளோக்கும் வந்து அந்த தண்ணியில் ரொம்ப ஆழம் இல்லைங்க, ஆழம் இல்லாமல் தான் இருக்குது. நீங்கள் சின்ன பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வரலாம், பெரியவங்களும் குளிக்கலாம். இது வந்து பெரியவங்களுக்காக ஸ்லைடு மாரி வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த சைடில் வந்து ஸ்லைட்லாம் வச்சுருக்காங்க. 1 டைம் வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக போகலாம். சின்ன பிள்ளைன்னு கிடையாது, பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்லைட்லேயுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே விளாண்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. க்ரீனில் வரப்போ செம்மையாக இருந்துச்சுங்க. க்ரீன் பிளாக் சேர்ந்தமே ஒரு ஸ்லைட் இருக்குல்ல வரப்போ, ஆனால் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலே வந்தீங்கன்னா இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஸ்லைட் பண்ணும்போதே வேறு லெவல் ஃபீலிங்காக இருக்குங்க. செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இது வந்து நான் இப்போ சொல்ல போகிறது வந்து டைமிங் பிரகாரம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் போடுறாங்க. ட்ரைனிங் டான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று போடுறாங்க. நம்ம சேனலை பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போனீங்கன்னா ஒன் டைம் ஃபுல்ஃபில்லாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. 350 ரூபா கொடுக்கறதுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. நாங்கள் போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க. கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு, கூட்டம் கம்மியாகல. இப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். நான் ஃபஸ்ட்டில் காட்டியிருப்பேன், கொஞ்சம் தான் இருந்திருக்கும். இப்போ எவ்வளோ கூட்டமாக ஆகிடுச்சு பாருங்கள். போக போக வேனு லாரி எல்லாத்துலேயும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் பக்கத்துலேயே கேண்டீன் இருக்குது, அங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு டீலாம் குடிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் விளாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த இதுலேருந்து தண்ணி ஊற்றுறது தாங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. போய் நின்று ஒருத்தர் மண்டையில் சமாடிங்க. ஆனால் போனீங்கன்னா பார்த்து நில்லுங்க, கரெக்டாக நில்லுங்க. கரெக்டாக நின்றால் மட்டும்தான் அது ஊற்றுறதை வந்து என்ஜாய் பண்ண முடியும். தண்ணி ஊற்றி நாங்கள் அப்படியே வாட்டர் கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு இண்டோர் கேம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்கலாம் தான் சரின்னு போகலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இண்டோர் கேம்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. வெளியே வந்து அவுட்ரு வந்து இப்படி தான் இருக்கும் ஃபேண்டசி உள்ள. நீங்கள் போனீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு கார்டு ஒன்று கேட்குறாங்க. கார்டு ஒன்று அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் தான் அது ஒரு வந்து 20 ரூபா வருது. அதுக்கப்புறமேட்டு நம்ம 200 ரூபாய்க்கு மேலே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ரீசார்ஜ் பண்ணிட்டு நம்ம விளாட்ற மாதிரி இருக்குது. வாங்க அது உள்ளே போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ரெஸ்டாரண்ட்டு, டீ, காஃபி, சாப்பாடு எல்லாமே வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு நாங்கள் இப்போ தாங்க உள்ளே போனோம். உள்ளே போனால் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. வந்து சின்ன பிள்ளைங்களாம் வச்சுருந்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லா விதமாக ப்ளேயிங்கும் வச்சுருக்காங்க. வெளிநாட்டிலலாம் மாலில் பார்த்தீங்கன்னா ஃபன் டைம்னு சொல்லிட்டு வந்து வச்சுருப்பாங்க. அதேமாரி தான் இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க. பார்க்க சூப்பராக இருந்துச்சிங்க எல்லாருமே. சுற்றி நாங்கள் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்தோம், ஒவ்வொன்றையும் காட்டுறோம், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதோட ஒரு பஞ்சிங்கை போட்டு நாங்கள் எண்டு கார்டு போட்டோம். எண்டு கார்டு போட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு சொல்லிட்டு சரி எங்கே சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ஆசிப் பிரியாணி இருந்துச்சு மன்னார்குடியில். சரின்னு சொல்லிட்டு ஆசிப் பிரியாணி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ உள்ளே போனோம். உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா ஆசிப் பிரியாணி சூப்பராக இருந்துச்சுங்க. ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா பெருசாகவே இருந்துச்சு ஹோட்டலு. நாங்கள் போனோன்னே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஒரு நண்டு சூப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நல்லா தண்ணியில் ஆட்டம் போட்டு வந்தது, குடித்ததுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் அதுக்கப்புறமேட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணோம். சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம். சிக்கன் பிரியாணி கொஞ்சம் ஆறிதாங்க இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம், அதனால் ஆறிதான் இருந்துச்சு. ஆனால் பிரியாணிலாம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு மன்னார்குடி வந்துட்டோம். எப்படிங்க செங்கமலத்தை பார்க்காம போக முடியும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஒரு 4:30 மணி போல் நாங்கள் வந்து கோயில் வந்துட்டோம். 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு குளிக்க ஸ்டார்ட் ஆகிடுமா. குளியெல்லாம் முடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த எபிசோடு வந்து ஃபுல் எபிசோடு வரும். அடுத்த வீடியோவில் நான் இன்ஷால்லா போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அந்த குளத்தெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வர வழியிலே சட்ரஸ் ஒன்று வந்துச்சு, பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறப்போ பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோ சூப்பர் வீடியோலாம் வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ்.
அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது சையத் அகமது.